சென்னா கூனிங்கிறது இறாலை விட சின்ன சின்னதாக இருந்தாப்புல இருக்கும். இதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். வெறும் கடாயிலே போட்டு கூனியோட நிறம் கொஞ்சம் மாறி டார்க் கோல்டன் கலராக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். பொடி தயாரிக்கிறதுக்கு இப்போ பருப்பெல்லாம் வறுக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பல்லு பூண்டையும் தட்டி போட்டுக்கிறேன். வத்தல் ஒரு 7 எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த கூனியோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூனி நல்லா ஆறின பிறகு கையை வச்சு லைட்டாக உதுத்து விட்டாலே கூனியில் இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன மணல்லாம் போயிடும். இதை புடச்சி எடுத்துக்கணும். இப்போ கூனி எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி தனி வீடியோவும் நான் போடுறேன் அடுத்தது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு, வத்தல், அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா திரித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கூனியும் போட்டு நம்ம திரித்து விடணும். கூனி உடனே நமக்கு திரிப்பட்டு வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற விட்டுட்டு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இந்த கூனி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சன்னா கூனி பொடி.